புரட்சி தலைவர் கட்சி தொடங்கல, நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக மலைக்கல்லனிலிருந்து தொடர்ந்து வெற்றி, மந்திரி குமாரியிலிருந்து வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமான் தான் நடித்த திரைப்படத்தின் மூலமாக துணிந்து தயாரித்தார்கள் புரட்சி தலைவரை வைத்து. அப்படிப்பட்ட தலைவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை, தன்னுடைய நண்பனை முதலமைச்சராக அழகு பார்த்த பொழுது, அழகு பார்த்து 71 அண்ணாவுக்கு பிறகு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தவர் கருணாநிதி. எனவே இந்த ஏழை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியும். அண்ணாவை போல் ஆட்சி செய்வார். அவர் நெருக்கமாக இருந்தவர் அண்ணா கூட என்பதை நினைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். புரட்சி தலைவர் ஏமாந்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி முதலமைச்சரார். கருணாநிதி மட்டும் எம்ஜிஆர் மட்டும் இல்லாவிட்டால் கருணாநிதி முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க குடும்பம் மிராசு குடும்பமா இருக்காது. பஞ்சையாய் பராரியாய் இருந்த குடும்பம் பல படங்களை தயாரித்து முரசொலி பத்திரிகையை நடத்தி பூண்டியான குடும்பம். கடனை கட்ட முடியாமல் மஞ்சள் நோட்டீஸ் வெளியிட, அப்படிப்பட்ட குடும்பத்தை இலவசமாக நடித்து கொடுத்த எங்கள் படத்தின் மூலமாக சல்லி பைசா வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் நடித்து கொடுத்து அந்த கடனை அழைத்த உத்தம தலைவர் புரட்சி தலைவர். 71 நடக்கிறது ஒரு விழா. ஷா கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறார், மற்ற நடிகர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, தலைவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. முரசொலி மாறன் யார்? இந்த முரசொலி மாறன் கலாநிதி மாறன். சன் டிவி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சன் டிவி எத்தனை டிவிகள், சன் நெட்வொர்க்கு எத்தனை படம் தயாரிக்கிறார்கள். மத்திய அமைச்சராக இந்த தயாநிதி மாறனுடைய தந்தை அவர் மேடை முன்பாக வந்து சொல்லுகிறார், தலைவருடைய பெயரை சொல்லி இவர் மட்டும் எங்களுக்கு இந்த படத்தை நடித்து கொடுக்காமல் இருந்திருந்த அந்த வெள்ளி விழா 100வது நாள் விழாவிலே கலைவாணர் அரங்கத்திலே நடக்கிறது. சகோதரர்களே, இங்க இருக்கிற கழக தொண்டர் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த இயக்கம் எப்படி தோன்றியது? இந்த இயக்கம் என்றால் என்ன? சாதாரண இயக்கம் அல்ல, நெருப்பாட்டிலே நீந்து வந்த இயக்கம் தான் இயக்கம். அந்த தலைவனை சொல்லுகிறார், எங்க குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்கும், என்னுடைய மனைவி தூக்கு போட்டிருப்பார், நான் என்னுடைய நிலை பரிதாப நிலை. நான் மட்டுமல்ல, அவங்க மாமாவும் சொல்றார், கலைஞரும் நாங்க கடனிலே மூழ்கி இருந்தோம். மேகலா பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்த படங்கள் அத்தனையும் ஃபெயிலியர். கண்ணகி என்ற ஒரு படத்தை தவிர என்று சொல்லிட்டு சொன்னதுக்கு சொல்லுகிறார், இந்த உயிர் உள்ளவரை எங்க குடும்பம் விசுவாசமாக எம்ஜிஆருக்கு இருக்கும் என்று சொன்னார். யாரு? முரசொலி மாறன் சொல்றார். அதே அதுக்கு அடுத்து பேசிய கலைஞர் சொல்றார், அவர் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் என்று முரசொலி மாறன் சொல்றார். புரட்சி தலைவர் எப்படி வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், 8வது வள்ளல் எம்ஜிஆர் என்று விழிக்கிறார் என்று சொல்லுகிறார் முரசொலி மாறன். அப்பதான் சொல்றார் கலைஞர், அதுக்கு அடுத்து பேசுகிறார், அவர் வள்ளலுக்கு வள்ளல், திராவிட கருணை எம்ஜிஆர் என்று புகழ் சாட்டுகிறார். அவர் இருக்கிற செங்கை மாவட்டம்
அவர் இருக்கிற நாள் அள்ளி அள்ளி கொடுக்கிறதுனால் அவர் கையே சிவந்து போய் பொன்மன தலைவன் எம்ஜிஆர், பொன்மன எம்ஜிஆர், பொன்மன தலைவர் எம்ஜிஆர் என்று பறைசாட்டியவர் தான் கலைஞர். அதே ஓராண்டு முடியும் எம்ஜிஆரை தூக்கி எறிந்தவர் தான் கருணாநிதி. ஆக நமக்கு திமுகவுக்கும் மிகப்பெரிய பகை இன்று நேற்று அல்ல, இது தொட்டில் குடவு. தான் தன்னுடைய தந்தை நமக்கு இட்ட கட்டளை திமுக என்ற தீய சக்தி ஒளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒளியாது என்று சொன்னார். அவர் தூக்கி எறிந்து விட்டார் எம்ஜிஆரை. 10 நாள் போராட்டம், மக்கள் எல்லாம் திரள்கிறார்கள். தான் ஆதரித்த கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் பறக்கின்ற அந்த கொடி அண்ணாவுடைய கட்சி என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. கிராமத்திலே எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் கொடி. தான் நடித்த நாடோடி மன்னனிலே துணிந்து திமுக கொடியை காமித்த ஒரு நடிகர் எம்ஜிஆரை தவிர வேறு எவன் உலகத்தில் சொல்லு? எவனுமே கிடையாது. அவர் பேசாத இடங்கள் கிடையாது, போகாத மீட்டிங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவரை தூக்கி எறிந்த கருணாநிதி எரிந்த பிறகு வரவே முடியல. மக்கள் கொந்தளித்து விட்டார்கள். கருணாநிதி என்ன நினைச்சா? எம்ஜிஆர் விசில் அடிச்சான் குஞ்சுகள். எம்ஜிஆரை ஒரு 10 நாள் 15 நாள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஆட்ட ஒடுங்கிவிடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.